அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் டாக்டர் தொல்காப்பிய செழியன். மனநல மருத்துவராக காட்பாடியில் செல்வசக்தி கிளினிக்ன்ற இதை ரன் பண்ணிட்டு வரேன். கடந்த 3 வருஷமாக நான் இதை ரன் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பொதுவாக சைக்காட்ரி அப்படின்னா மன இயல் துறை, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் அப்படின்றதுனால எல்லாருக்குமே ஒரு சங்கடம் என்னன்னா, வயிறு வலியோ ஜுரமோ சுகரோ டாக்டரை போய் பார்க்குறாங்க. ஆனால் பப்ளிக் கிட்ட இந்த மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி விழிப்புணர்வோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ, இல்லை அது எங்கே தெரிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களோ கிண்டல் செய்திருவாங்களோ கேலி செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பதட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் நம்ம இங்கே வர நிறைய பேஷண்ட்ஸுமே யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருந்தெல்லாம் கூட வராங்க. காரணம் என்னென்னா, அதே ஊரில் இருந்தால் அந்த சைக்காட்ரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போனால் அவங்கள எதனா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான். ஸோ இதில் ஒன்றும் சங்கடப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. சயின்டிஃபிக்கலி பேசணும் அப்படின்னா, நமக்கு நடக்கிற பதட்டமோ இல்லை ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தமோ இல்லை மனச்சிதைவு நோய் ஸ்கீசோஃப்ரீனியான்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே பிரெயினில் நம்மளுக்கு ரசாயன மாற்றங்கள்னால தான் வருது. உதாரணத்துக்கு இந்த செரட்டோனின், நாரெப்பினெஃப்ரின், காபா, டோப்பமைன், அசிட்டில்கோலின், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம மூளையில் ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு பரிமாற்றம் ஆகிட்டே இருக்கும். இதில் கூட குறைய நடக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகள்லாம் வருது. உதாரணத்துக்கு ஒரு தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னா அந்த செரட்டோனின் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் அப்படின்னா அந்த டோப்பமைன் அப்படின்ற கெமிக்கல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கிரேவிங், அதாவது குடிச்சே தீரணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது. மன அழுத்தம் உள்ளவங்க எந்த வேலையுமே செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது இதுக்கெல்லாமே மருந்து மாத்திரை கவுன்சிலிங் இது கொடுத்தா டெஃபினட்டாக இது சரியாகும். சரியாகக்கூடிய பிரச்சனை தான், சரியாகாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தால் இந்த பிரச்சனைலேருந்து யாராக இருந்தாலும் வெளியில் வந்துடலாம். இன்னொரு முக்கியமான டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா, குழந்தைகள் வளர்ப்பு முறை. இப்போது நியூ ஜெனரேஷனில் நிறைய பேருக்கு குழந்தைங்களை ஃபோன் கையில் கொடுத்துட்றாங்க, டிவி நிறைய பார்க்க சொல்லிடுறாங்க. இதெல்லாம் என்னென்னா அந்த குழந்தைக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப பாதிக்குது. நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் போது ஊருக்குள்ளே போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம். கிட்டத்தட்ட அது ஒரு குரூப் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறது அம்மா அப்பா பசங்களை வெளியில் போய் விளையாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தை கீழே விழுந்துருவானோன்ட்டு. நாமளாம் விழாமலே இங்கே மேலே நிற்கிறோம். விழணும், அடிப்படணும், அது ஒரு கூட்டு முயற்சி. உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாடும் போதோ இல்லை கபடி விளையாடும் போதோ ஒரு டீம் ஸ்பிரிட். அப்போது அந்த விளையாட்டில் தோல்வியும் இருக்குது வெற்றியும் இருக்குது. ஒரு குழந்தைக்கு அந்த இடத்துல தோல்வி கண்டிப்பாக வேணும். தோல்வி இல்லைன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம்ல 12th 10th மார்க் குறைஞ்சி போச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த சுபாவம் சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக இருக்கணும். அது கிராட்டிஃபிகேஷனை தள்ளி போடுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். பசங்களுக்கு என்ன வேணுமோ, ஐஃபோன் கேட்குறாங்களா வாங்கி கொடுக்குறீங்க, ஐபேட் கேட்குறாங்களா வாங்கி கொடுக்குறீங்க, சாப்பாடு பொருள் எது கேட்குறாலும் வாங்கி கொடுத்துட்றீங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு பண்ணலையே. நமக்கு ஒரு பொருள் வேணும்னா அப்பா கிட்ட போய் கேட்கறதுக்கு அம்மா பின்னாடி மறைஞ்சிருந்து தானே கேட்போம். அப்போ அது வெயிட் பண்ணுற அந்த பக்குவமும் அந்த நிதானமும் தான் நம்மளை இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனாகவும் பதட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளால் இந்த சமூகத்தோடு இயங்க முடியுது. இப்போ வர குழந்தைங்க நிறைய பேருக்கு ஒருத்தர்கிட்ட பேசுறது கூட பயமாக இருக்குது. காரணம் என்னன்னா, வீட்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணலாமா, இல்லை சினிமாவுக்கு டிக்கெட் கூட நேரில் போகாமல் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு வேர்ல்டு. பட் அட் த சேம் டைம் ஒரு சில டைமில் ஒரு 10 முறைக்கு 2 முறையாச்சு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குங்க. அந்த தலைமுறை தான் நாங்களாம். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு எல்லாமே புக் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க, அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அட் த சேம் டைம் நேரில் போய் டிக்கெட்டை விசாரிக்கிறது, பார்கெயின் பண்ணுறது, என்னென்ன ரோஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் உங்களோட தனி மனித ஆளுமையை மேம்படுத்தும்.
அதே மாரி குழந்தைங்ககிட்ட பெத்தவங்களும் என்ன பண்ணணும்னா, நெறைய நேரம் செலவு பண்ணுங்க அவங்க கூட. அவங்க கிட்ட குறைஞ்சபட்சம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அதுவே போதும், பாதி பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணலாம். ஆ ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய இந்த போஸ்கோ சட்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, நெறைய பசங்களுக்கு தைரியமா வீட்ல போய் சொல்ல முடியல. சொன்னா அம்மா திட்டுவாங்களா? அப்பா திட்டுவாங்களான்னு இருக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டு எந்த பிரச்சனையும் கேட்க ஆரம்பிங்க. முதல்ல காது குடுத்து கேட்டீங்கனாலே, குழந்தைங்கலாம் பேச ஆரம்பிப்பாங்க. திடீர்னு டாக்டர் கிட்ட வந்து அந்த குழந்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்குற நீங்க, அந்த குழந்தைகிட்ட 24 மணி நேரம் நீங்க தான் அப்பா, அம்மா மாறப் போறதில்ல. அப்ப அவங்க கிட்ட ஈஸியா நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டு பேசி, அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வரலாம். ஆ இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல எல்லாரும் வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த அந்த குழந்தைய கூட்டிட்டு ஒரு சினிமாக்கெல்லாம் போங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வராங்க. அவங்கள படத்துக்கு கூட கூட்டு போ மாட்றாங்க. ஒரு பார்க்குக்கு கூட்டு போ மாட்றாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டு போ மாட்றாங்க. இதெல்லாம் வந்து சோசியல் ஸ்கில்ஸ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அ அறிவு கூர்மை அது வெறும் நெறைய புஸ்தகங்கள் வாங்கி குடுங்க. நெறைய புக்கு படிக்க சொல்லுங்க. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்லுங்க. அ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லலாம் பசங்கள இன்வால்வ் பண்ணுங்க. அவங்களுக்கு எது புடிக்குதோ, இப்ப எனக்கு அ மியூசிக்லாம் எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாதுன்னா, அந்த குழந்தைக்குமே மியூசிக்ல போடாதீங்க. அந்த குழந்தைகிட்ட கேளுங்க. என்ன புடிக்கும், புடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு டெஃபினட்டா அந்த பசங்க சொல்லுவாங்க. அ ஸோ இன்னொன்னு குழந்தைய அடிக்காதீங்க. குழந்தை முன்னாடி கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அது அந்த குழந்தைக்கு பெரிய பாதிப்ப உண்டாக்கும். அம்மாவே பேசுறாங்க கெட்ட வார்த்தை அப்படின்னா, நம்ம பேசினா என்ன தப்பு? அப்பாவே அம்மாவ போட்டு அப்படி அடிக்கிறாங்க. நாம இன்னொருத்தர அடிச்சா என்ன தப்பு? அப்ப அதிகாரமும், அடிக்கிறதும் தான் ஒருத்தனுக்கு வெற்றிய குடுக்கும்ன்றது அந்த குழந்தை மனசுல தவறா பதிவாகுது. ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். இது மாரி 2, 3 சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்றது. ஸ்கூல்ஸ்லயுமே வந்து என்ன நடக்குது அப்படின்றத மாசத்துக்கு ஒரு முறையோ, இல்ல ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸோ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அவங்களே வைப்பாங்க. தயவுசெய்து போய் பேசுங்க. என் குழந்தை என்ன பண்றான்னு கேளுங்க. அதெல்லாம் வந்து அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நமக்கு புரியலாம். டெஃபினட்டா மெடிக்கல் ஹெல்ப்பும் வேணும்னா நம்ம குழந்தைக்கு குடுக்கலாம். 3 வயசு, 4 வயசு குழந்தைக்கே கூட டிப்ரஷன் வரலாம். என்ன சார் 18 வயசுக்கு மேல தான் டிப்ரஷன் வரணும் அப்படிலாம் எங்கேயுமே எழுதல. ரெக்கார்ட்ஸுமே வந்து அ மோர் தென் 3, 4 இயர்ஸ்லயே டிப்ரஷன் வருதுன்னு சொல்றாங்க. ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி நீங்க நெறைய நேரம் பசங்களோட பேசுனீங்கனாலே நெறைய விஷயங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. அ அடுத்தது நானு முக்கியமா சொல்றது என்னன்னா, இப்போ இந்த யங் ஜெனரேஷன் நெறைய பேர் வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றாங்க. இதுலருந்து வெளியில ஒன்ஸ் இதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபு, உங்களோட கெரியர் எல்லாமே பாதிக்கும். அ தெரியாம அத செய்தீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தூண்டுதல்னாலயோ, அம்மா, அப்பாவுக்கு தெரியாம நீங்க கன்சியூம் பண்ணியிருந்தாலோ பரவால்ல. சங்கடப்படாதீங்க. வீட்ல போய் அம்மாகிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு அதுலருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால இனிமே எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னுலாம் எந்த விஷயமும் இல்ல. பேசி சரி பண்ணிக்கலாம். அ வாய்ப்பளித்த மைண்ட் ப்ளோயிங் டீம் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.